ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम உங்க से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? துக்க முகமா இருக்கீங்களா? फिर दुखित चेहरे के எல்லாரும் என்ன साथ हो? மறந்துட்டாங்கல? सभी लोग मुझे भूल गए. யாரும் நினைக்கலன்னு இருக்கீங்களா? कोई मुझे स्मरण नहीं करता करके सोच रहे வேதம் हो क्या? எழுதின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். अनगिनत आनंदित होते हैं. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? आज के वचन की ओर जाएंगे. ஏசாயா यशायाह की पुस्तक 49ஆம் அதிகாரம் 49 अध्याय 15ஆம் வசனம். उसका 15 वचन அதுல சொல்லப்பட்டிருக்குது, उसमें कहा गया है, ஸ்திரீயானவள் ए स्त्री தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் अपने खोप के बच्चे के लिए ना तरस தன் खाए பாலகனை மறப்பாலும் या फिर अपने बच्चे को भूल जाएगी அவர்கள் क्या? மறந்தாலும் अगर वो भूलेगी तो நான் भी, உன்னை மறப்பதில்லை. परंतु मैं नहीं भूलूंगा. அவர் சொல்றாரு, वो कहता है, மகனே हे बेटे, மகளே हे बेटी, உன்னை எப்படி நான் மறப்பேன்? मैं कैसे तुझे भूल सकता हूँ? என்ன அருமையான வார்த்தை பாருங்க. कितना अच्छा वचन है. உங்களை எப்படி நான் மறப்பேன்? कैसे मैं तुम्हें भूल सकता हूँ? உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. तुझे मैं नहीं भूलूंगा. அநேக நேரத்துல कई बार நாம் நினைக்கிறோம், हम सोचते हैं கர்த்தர் என்னை மறந்துட்டார், परमेश्वर ने हमें भूल दिए हैं, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், परमेश्वर ने मेरा हाथ छोड़ दिया அவர் है, என்னை கண்டுகொள்ளல, वो मुझे नहीं देखता. அப்படி நினைக்கிறோம். ऐसा हम सोचते ஆண்டவர் हैं. சொல்றாரு, परमेश्वर कहता உன்னை நான் है, மறக்கலப்பா, तुझे मैं नहीं भूला हूँ, உன்னை நான் மறக்கல, तुझे नहीं भूला हूँ, நான் உன்னை உண்மையில் நான் நினைவா இருக்கிறேன், तुझ पर मैं हमेशा तेरी याद करता हूँ, உன்னை நான் உண்மையில் நினைவா இருக்கிறேன். तुझको मैं हमेशा स्मरण உன் करता தாய் हूँ. கூட மறக்கலாம், एक माता भी भूल सकती உன் है, தகப்பன் கூட एक மறக்கலாம், पिता भी भूल सकता ஆனா है, நான் உன்னை மறக்கல. लेकिन मैं नहीं भूलूंगा. உள்ளம் இடிந்து கொண்டு இருக்கிறீர்களா? दिल टूट कर बैठे हो क्या? இருதயத்துல காயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? दिल में घाव के साथ आप हो என்னை क्या? வெறுத்து விட்டார்களே, मुझे नफरत कर दिए என் हैं, ஆதரிக்க யாரும் இல்லை, और मेरी आदर करने वाला कोई नहीं, என் ஆதரிக்க யாரும் இல்லை, मुझे दिलासा देने वाला कोई नहीं, என்னை என்னை உதவி செய்ய எனக்கு யாரும் இல்லை. मेरी मदद करने वाला कोई नहीं. அப்படி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? ऐसा सोच रहे हो क्या? ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता உன்னை है, எப்படி நான் மறப்பேன்? कैसा मैं तुझे भूल सकता உன்னை हूँ? மறப்பதில்லை. तुझे मैं नहीं அவர் भूलूंगा. சொல்றாரு, वो कहता है, உன்னை तुझे என் உள்ளங்கைகளிலே வரைந்து अपने இருக்கிறேன், दाहिने हाथों में मैंने रचा हूँ, உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்து अपने இருக்கிறேன். दाहिने हाथों में मैंने तुझे रचा हूँ. நம்முடைய படம், हमारा जो तस्वीर, நம்முடைய படம் हमारा तस्वीर அவருடைய கையில இருக்குது. उसके हाथों में है, நம்முடைய வாழ்க்கை हमारा जिंदगी அவருடைய கையில இருக்கிறது. उसके हाथों में है, நம்முடைய எதிர்காலம் हमारा भविष्य அவருடைய கையில இருக்கிறது. उसके हाथों में है. ஏன் கலங்குகிறீர்கள்? क्यों व्याकुल होते அவர் हो? சொல்றாரு, वो कहता है, உன்னை நான் மறப்பதில்லை. मैं तुझे नहीं भूलूंगा. கலங்காதங்க, व्याकुल मत உங்களுக்கு होइए. ஆண்டவர் பதிலை கொடுப்பா. परमेश्वर आपको उत्तर देगा. உங்களை மறக்காதபடிக்கு आपको ना भूलते உங்களுக்கு हुए நினைவா இருக்கிறார். आपको आप पर वो यादगार ஒரு रहेगा. அற்புதத்தை एक செய்வார். अद्भुत कार्य को நல்ல करेगा. பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के लिए हम प्रार्थना உடைய करते பிள்ளைகளை हैं. மறக்காத தேவன், आपके बच्चों को कभी ना भूलने உடைய वाला பிள்ளைகளை परमेश्वर, நினைவா இருக்கிற தேவன் आपके बच्चों को हमेशा स्मरण करने वाला இன்றைக்கு ஒரு परमेश्वर, அற்புதத்தை செய்யும். आप अद्भुत कार्य தாழ்த்தி कीजिए. ஜெபிக்கிறோம். दिन करके प्रार्थना करते இயேசு हैं. மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.